ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 1.2 தான் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா நம்ம 6த் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 1.2 டேக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 5த் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேற என்ன முடிச்சோம்னா 4த் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இது ரெண்டுமே நம்ம எக்ஸர்சைஸ் 1.2ல தான் முடிச்சோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்பாங்க. ஸோ போன வீடியோ டெஃபினட்டா பார்த்துடணும் நீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோக்கு வரணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சேலஞ்ச் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுவும் எக்ஸர்சைஸ் 1.2ல தான் வரும். ஸோ திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் எக்ஸர்சைஸ் 1.2 term 3 fractions. ஓகேவா? ஸோ இப்போ 6th கொஸ்டின் நான் வாசிக்கிறேன். இப்போ யூசிங் த ஃபாலோயிங் க்ளூஸ் ஃபைண்ட் ஹூ ஆம் ஐ. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈச் ஆஃப் மை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் சிங்கிள் டிஜிட் நம்பர். ஸோ நியூமரேட்டர் வந்து பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 1 to 9 தான் இருக்கும். அதான் அவங்க கொடுத்துருக்காங்க 1 to 9 சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் பாசிபிலிட்டி. இதே மாதிரி டினாமினேட்டர் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் 1 to 9. இதே தான் 1 to 9 தான். இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் ஜஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர். ஓகேவா? இப்போ செகண்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் மை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் மை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ இதை எடுத்துடுறேன். இன்ஃபேக்ட் இதை ஓரமாக வச்சிடுறேன். நான். ஸோ இதை ஷ்ரிங்க் பண்ணி இங்கே வச்சிடுறேன். இன்னும் கொஞ்சம் ஷ்ரிங்க் வேணா பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஓகே. சம் ஆஃப் மை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர் வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 3 மாதிரி இருக்கணும். ஸோ மல்டிபிள் ஆஃப் 3 என்னலாம் வரும் உங்களுக்கு? மல்டிபிள் ஆஃப் 3 பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 12, 15, 18 வரைக்கும் வரும். ஏன்னா 18 வரைக்கும் தான் வர முடியும். ஏன்னா 9 + 9 18 வரும். ஸோ உங்களுக்கு 9 தான் மேக்ஸிமம் சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்து 9 தான். ஹையஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர் இஸ் 9. ஸோ 9/9 போட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 18 வர மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த நியூமரேட்டர், திஸ் இஸ் த டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்ல நீங்க 9/9 போட்டீங்கன்னா அதுக்கு மேலே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் 18 வரைக்கும் தான் வர முடியும். மல்டிபிள் ஆஃப் 3 வந்து 18 வரைக்கும் தான் நீங்க மேக்ஸிமம் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு மேல வச்சுக்கிட்டா இந்த நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் நீங்க மோர் தேன் சிங்கிள் டிஜிட் நம்பர் பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் பிரச்சனை. ஸோ 18 தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல. இந்த ஐடியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கடைசி க்ளூ வாசிடுறேன். ப்ராடக்ட் ஆஃப் மை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ நியூமரேட்டர் இன்டு டினாமினேட்டர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போதைக்கு. இல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த சென்ஸ் நீங்க லிஸ்ட் போடணும்னு அவசியம் இல்ல. மேபி இதுக்கும் நீங்க லிஸ்ட் வேணா போட்டுக்கலாம். பட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 சும்மா ஜென்ரலா எழுதுறேன். 4, 8, 12, 16, 20, 24 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா மல்டிபிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 × 9 81 வரைக்கும் போகுது. ஸோ 80 வரைக்கும் நீங்க எழுதலாம் இதை. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 80 வரைக்கும் எழுதலாம். ஸோ நான் அப்படியே இங்க டாட் போட்டு 80 வரைக்கும் எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபேக்டர்ஸ் தான் நீங்க சம்மு தான் நீங்க 18 வரைக்கும் எழுதணும். ஏன்னா 3யோட மல்டிபிள்ஸ் வந்து நீங்க 18 வரைக்கும் தான் போட முடியும். ஏன்னா கீழே மேலே நீங்க 9 தான் மேக்ஸிமம் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே பெரிய நம்பர் வச்சுக்க முடியாது. 10லாம் வச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் க்ளூல ஈச் ஆஃப் மை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இஸ் சிங்கிள் டிஜிட் நம்பர். இது ஸ்ட்ரிக்டான ரூல். ஸோ இது மாற்றக்கூடாது. வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல். ஓகேவா? வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ மேக்ஸிமம் நீங்க இதான் மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். இங்க மேல 9 பிளேஸ் பண்ணலாம், இங்க மேல 9 பிளேஸ் பண்ணலாம். ஸோ இங்க கீழே 9 பிளேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அதை மேனிபுலேட் பண்ண முடியாது. இங்க நீங்க 10யோ இல்ல இங்க 11யோ பிளேஸ் பண்ணலாம் முடியாது. அது அலௌட் இல்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சம்ம நான் எழுதிடுறேன்னா சம்ம ஒரு தனி காலம்ல எழுதிடுறேன். ஸோ சம் வந்து என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 3 இருக்கு. 3 பாசிபிலிட்டிஸ். ஸோ 3 வந்து 3 நம்ம எப்படிலாம் உருவாக்கலாம்? 1, 2 வந்து 3 வருமா? 1 + 2 3. இது ஒரு பேர். இது ஒரு பேரா வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2, 1 ஒரு பேர் தான். ஸோ அது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா இதான் ஒன்லி பாசிபிலிட்டிஸ். ஸோ 3 வரணும்னா நீங்க 1 × 2 ஆட் பண்ணா வரும். ஸோ டினாமினேட்டர்ல 1 போட்டுட்டு நியூமரேட்டர்ல 1 போட்டுட்டு டினாமினேட்டர்ல 2 போடலாம். இல்ல நியூமரேட்டர்ல 2 போட்டுட்டு டினாமினேட்டர்ல 1 போடலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டு பாசிபிலிட்டியுமே எழுதிடலாம் நீங்க அந்த மாதிரி. ஸோ இது நியூமரேட்டர் வச்சுக்கோங்க. இதை நியூமரேட்டர், இது டினாமினேட்டர் வச்சுக்கோங்க. இது அப்படியே நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஸோ பேசிக்கா நீங்க ரிவர்ஸ்ல எழுதலாம். அந்த பேர்ஸ் எவ்ரி டைம் நீங்க ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டியா கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 6 வரணும்னா என்னலாம் பண்ணலாம்? 1, 5, 5, 1 பக்கத்துல எழுதிடுங்க. ஸோ அந்த ஆர்டர் பேர்ஸ்ல முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஆர்டர் பேர்ஸ் பாத்தீங்கன்னா 1, 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 5, 1. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். A, B இஸ் நாட் த சேம் அஸ் B, A. ஆர்டர் பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ரொம்ப முக்கியம். இங்க ஃபர்ஸ்ட் 1 இருந்து அப்புறம் செகண்ட் 5 இருந்துச்சுன்னா இது 5, 1 இஸ் நாட் த சேம் அஸ் 1, 5. அந்த விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த லாஜிக் புரியணும். ஆட் பண்ணா 2 6 தான் வரும். ஆனா மல்டிப்ளை பண்ணாலும் 2 5 தான் வரும். பட் அது முக்கியம் இல்ல. ஆர்டர் பேரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் எழுதுறீங்களோ அது அந்த ஆர்டர் மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வேறன்னு அர்த்தம். 1, 1 இஸ் ஈக்குவல் டு 1, 1. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரெண்டுமே ஒரே நம்பர்ன்றதால பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி ஆர்டர் மாத்தினீங்கன்னா பேர் மாறிடும்.
வேற வேற பேர் தான் இது. தீஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட் பேர்ஸ். ஸோ அதுக்கு நீங்க டிஃப்ரெண்ட் தனித்தனியாக தான் கவுண்ட், செப்பரேட் கவுண்ட் வச்சுக்கணும் அதுக்கு. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ 1,5 எழுதிட்டேன், 5,1 எழுதிட்டேன். இப்போ வேற என்னலாம் பண்ணலாம்? 6 வர மாதிரி நீங்க ஆட் பண்ணணும். 2 + 4 ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாம். ஸோ 2,4 அப்படியே பக்கத்துல எழுதிங்க ரிவர்ஸ்ல 4,2. இப்போ வேற என்ன பண்ணலாம்? 3,3 அவ்வளவுதான். ஸோ இதான் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். 4,2 வரும், அதை நான் ஏற்கனவே எழுதிட்டேன். 5,1 வரும், அதையும் நான் ஏற்கனவே எழுதிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ 6 சம்மு 6 வரணும்னா இதெல்லாம் தான் பாசிபிலிட்டிஸ். 1 + 5 போட்டீங்கன்னா 6 வந்துடும். 2 + 4 போட்டீங்கன்னா 6 வரும். 3 + 3 போட்டீங்கன்னா 6 வரும். 2 + 4 தான் 4 + 2 நீங்க எழுதிருக்கேன். 1 + 5 நான் 5,1 எழுதிட்டேன். ஸோ 5 + 1 1 + 5 ஒன்று தான். பட் நீங்க பேர் வைஸ் எழுதும் போது நீங்க டிஃபரெண்ட் வரும், உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். வேற டிஃபரெண்ட் பேர்ஸ் வரும். நீங்க அதை டிஃபரெண்டா தான் கவுண்ட் பண்ணணும். செப்பரேட்டா தான் நீங்க கவுண்ட் பண்ணணும். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ பேசிக்கா இது எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் வேணா நம்ம நியூமரேட்டர் அசியூம் பண்ணிக்கலாம். இது வந்து நியூமரேட்டர். இது வந்து A, B, வேர் A இஸ் த நியூமரேட்டர், வேர் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் த நியூமரேட்டர், செகண்ட் நம்பர் டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ 1,5 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த ஃபிராக்ஷன், இந்த பேரை நீங்க எப்படி எழுதலாம்னா 1/5 எழுதலாம். 5,1 நீங்க எப்படி எழுதலாம்? 5/1 எழுதலாம். ஸோ டிஃபரன்ஸ் இருக்குல்ல, 1/5 இஸ் நாட் ஈக்குவல் டு 5/1. இதுக்கு தான் நீங்க வேற இந்த செப்பரேட்டா இந்த பேரை நீங்க கவுண்ட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த லாஜிக் இங்க ஃபாலோ ஆகும். ஸோ பேசிக்கா அந்த ஃபிராக்ஷன் வரைக்கும் வரும் இது. ஸோ ஃபைனலாக நம்ம ஃபிராக்ஷன்ல தான் எழுத போறோம் எல்லாத்தையும். ஸோ அதான் ஐடியா. ஸோ இப்போ நான் தேவையில்லாத மறுபடியும் வச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நியூமரேட்டர், செகண்ட் நம்பர் டினாமினேட்டர், அப்படி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்து என்னென்ன சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 9 சம் வந்து 9 வரணும். ஸோ இது வந்து மல்டிபிள் ஆஃப் 3 தான். ஸோ 9 இஸ் ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ 9 வரணும்னா என்ன பண்ணலாம்? 1,8 போடலாமா? 8 போடலாம். 1 + 8 இஸ் 9. இதே மாதிரி 8 + 1 இஸ் ஆல்சோ 9. 2,7 இஸ் 2 + 7 9 வரும். 7 + 2 9. இதே மாதிரி 3,6 வரும். 3 + 6 இஸ் 9. 6 + 3 இஸ் 9. இது சேம் திங் தான். 3 + 6 இஸ் த சேம் as 6 + 3. பட் நீங்க அது ஃபிராக்ஷன் எழுதும்போது, அதாவது 3/6 இஸ் நாட் ஈக்குவல் டு 6/3. அதான் சொல்ல வரேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நியூமரேட்டர், செகண்ட் நம்பர் டினாமினேட்டர். இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் நியூமரேட்டர், செகண்ட் நம்பர் டினாமினேட்டர். பட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வேற வருது. சாரி, நியூமரேட்டரும் இந்த இதுல இருக்க ஃபர்ஸ்ட் 3,6 6,3 வேற நம்பர்ஸ், வேற பேர்ஸ் பேசிக்கா. அது ரிவர்ஸ்ல அது வேற, அதாவது ரெண்டு நம்பரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஒண்ணுதான் வரும். பட் பேர் வைஸ் பாத்தீங்கன்னா அது வேற தான், செப்பரேட்டா தான் நீங்க கவுண்ட் பண்ணணும். அதான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போ நம்ம வேற என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு? 4,5 வரும், 5,4 அவ்வளவுதான். வேற எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். 3,6 எழுதியாச்சு. ஸோ நீங்க பேசிக்கா ஸ்க்ரோல் பண்ற மாதிரி 1,8ல இருந்து நான் என்ன பண்றேன்னா 1 வந்து 2 மாத்துறேன், 8 வந்து 7 மாத்துறேன். ஸோ பேசிக்கா 1ல இருந்து 1 ஆட் பண்றேன், 8ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்றேன். ஸோ அப்படியே பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ 1 2 3 4னு வருது, 8 7 6 5னு வருது. ஸோ அப்புறம் ரிவர்ஸ், அப்புறம் நான் 1,8 நான் டக்குன்னு நான் ரிவர்ஸ் பண்ணிடுறேன். 8,1 எழுதிக்கிறேன். 2,7 நான் 7,2 போட்டுக்கிறேன். 3,6 நான் 6,3 எழுதிக்கிறேன். 4,5 நான் 5,4 எழுதிக்கிறேன். ஸோ அது அப்படியே நீங்க டக்குன்னு ஃபிளிப் பண்ணி எழுதிக்கலாம். அது ஈஸி தான். ஸோ இப்போ அடுத்து எந்த நம்பர்? 12 வரும். ஸோ 12ஓட பேர்ஸ் எப்படி எழுதலாம் நீங்க? ஸோ வேணா வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். 12ஓட பேர்ஸ் எப்படி எழுதலாம்னா 6,6 எழுதலாம். அது ஒரு பாசிபிலிட்டி. 1,11 எழுத முடியாது, ஏன்னா 11 இஸ் 2 டிஜிட் நம்பர். ஸோ 2 டிஜிட் நம்பர்ஸ் நீங்க இன்க்ளூடே பண்ணக்கூடாது இந்த பேர்ஸ்ல, எக்காரணத்தை கொண்டும். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் க்ளூலே கொடுத்துட்டாங்க 2 digit numbers are not allowed. Each of my numerator and denominator is a single digit number. அவங்க ஸ்ட்ரிக்டா கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 1,11 அலௌட் இல்லை, 2,10 அலௌட் இல்லை. 2 + 10 12 வருது, பட் 10 இஸ் 2 digit நம்பர். 3,9 அலௌடு. ஓகே, 3,9ல இருந்து எழுதலாம். ஸோ 3,9 இது அலௌடு, 3,9 அலௌடு. நீங்க ரிவர்ஸ்ல எழுதிருங்க 9,3. அப்புறம் 4,8 அலௌடு, அது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருங்க 8,4. அப்புறம் என்ன வரும்? 5,7 அலௌடு. நான் எப்படி எழுதுறேன்னு பாத்துக்கோங்க, அந்த பேட்டர்ன் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேர் கண்டுபிடிச்ச உடனே அதோட ரிவர்ஸ் எழுதிடுறேன். அதுல இருந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரலாம். 3 வந்து 4 ஆகுது. ஸோ 3 + 1 பண்றேன், 9 - 1 பண்றேன். ஸோ அந்த பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ 3 + 1 4 வரும், 9 - 1 8. ஸோ 4 + 8 இஸ் த சேம் as 3 + 9. வெறும்னா அதை ஸ்க்ரோல் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ நீங்க இப்படி கூட யோசிக்கலாம். 3,9 எழுதின உடனே இப்படி இங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரேன், இதை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரேன். 5 வரும், இங்க 7 வரும், அப்புறம் இங்க 6 வரும், இங்கே 6 வரும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ்ல தான் வரும். ஸோ 5,7 7,5 6,6 அவ்வளவுதான் நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு என்ன வரும்? 5,5 வராது. சப்போஸ் 5,7 வரும். இதை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, இதை டிக்ரீஸ் பண்ணுவீங்க. பட் அதெல்லாம் எழுதியாச்சு ஏற்கனவே. ஸோ இதெல்லாம் தான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஒரு பேர் கண்டுபிடிச்சோன்னே, அதாவது இதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதுல இருந்து நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரீங்க. இது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க, இதை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஸோ இந்த பக்கம் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க,
இதை இந்த பக்கத்தை இன்க்ரீஸ் பண்றீங்க. சாரி ஒழுங்கா இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்றீங்க. இதை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஸோ இதான் ஐடியா பேசிக்கா. ஸோ பேசிக் ஜென்ரல் ஐடியா தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை அழிச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம இது 12 வரைக்கும் எழுதிட்டோம். இப்போ 15ம் 18 எழுதணும். 15 18 மட்டும் எழுதுனா கேம் ஓவர். ஸோ இப்போ இதை அழிச்சிடுறேன். இது தேவையில்லை, எனக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ இதை மட்டும் அழிச்சிடுறேன். இதை அழிச்சிட்டு இந்த இடத்துல மேபி நம்ம 18 எழுதிக்கலாம். பட் 15க்கு இந்த இடம் வச்சுக்கிறேன். 15 என்னலாம் வரும் உங்களுக்கு? 15 வந்து 1,14 வராது, 2,13 வராது, 3,12 வராது. ஏன்னா 3 + 12 15 தான். ஆனால் 12 இஸ் a 2 digit நம்பர். ஸோ 4,11 வருமா? வராது அதுவும். ஸோ 5,10 வராது. 6,9லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் இமீடியட்டாக 9,6 எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ 6,9 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன். 7,8 இல்லை வேற எப்படி பண்ண? ஆமாம் 7,8 வரும். ஸோ 7,8 வரும். அப்புறம் 8,7 எழுதலாம். அதை 7,8 8,7 வேற ஏதாவது வருமா? அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் குறைச்சிங்கன்னா என்ன வரும்? 6,9 தான் வரும். மறுபடியும் இந்த இதை ஏற்றின இதை இல்லை சப்போஸ் இதை ஏற்றுறீங்களா? சாரி 8,7 அது இன்க்ளூட் பண்ணியாச்சு. வேற என்ன வரும்? அவ்வளோதான், அதுக்கு மேலே வராது உங்களுக்கு. இதை இப்போ ஏற்றினா என்ன வரும்? 9,6 தான் வரும். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதான் தீஸ் ஆர் த 4 பாசிபிலிட்டிஸ். 1 2 3 4. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு 15 சம் வரணும். அட் த சேம் டைம் ஈச் நியூ டிஜிட் ஷுட் பி அ சிங்கிள் டிஜிட் நம்பர். ஸோ சிங்கிள் டிஜிட்ஸ் ஆட் பண்ணா உங்களுக்கு 15 வரும். ஸோ அதோட பாசிபிலிட்டிஸ் வந்து 4 தான் இருக்கு. 6,9 ஆட் பண்ணா உங்களுக்கு 15 வரும். 9,6 ஆட் பண்ணாலும் 15 வரும். 7,8 ஆட் பண்ணா 15 வரும். 8,7 ஆட் பண்ணா 15 வரும். பட் நீங்க என்ன மெயினா நோட்டீஸ் பண்ணணும்னா, இந்த 6 + 9 இஸ் த சேம் as 9 + 6. பட் நீங்க அதை ஒரு ஃபிராக்ஷனா எழுதும் போது, அதாவது ஆர்டர் பேர்ஸா எழுதும் போது இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அல்டிமேட்டா அதை ஃபிராக்ஷனா தான் ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ மேபி இதை நான் கீழே தெளிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அல்டிமேட்டா நம்ம இதை ஆர்டரா தான் ரெப்ரசென்ட் பண்ண போறோம். எந்த மாதிரி ஆர்டர்? இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நியூமரேட்டர், செகண்ட் நம்பர் டினாமினேட்டர். ஸோ 6,9 நீங்க எப்படி எழுதுவீங்க? 6 டிவைடட் பை 9 எழுதுவீங்க. 9,6 9 டிவைட் பை 6 எழுதுவீங்க. 6/9 இஸ் கிளியர்லி நாட் ஈக்குவல் டு 9/6. ஸோ அதனால தான் இந்த டிஃபரன்ஸ் வருது. நீங்க ஆட் பண்ணா அல்டிமேட்டா ரெண்டும் ஒன்று தான். சம் வந்து 15 தான் வரும். பட் நீங்க ஒரு ஃபிராக்ஷனா ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த ஒரு டிஃபரன்ஸ் வருது இல்ல. நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் நீங்க வேற வேற நம்பர் போட்டீங்கன்னா அது வேற வேற நம்பர் தான். ஸோ பேசிக்கா அதான் 6/9 இஸ் கிளியர்லி நாட் ஈக்குவல் டு 9,6 when you write it in terms of fractions. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதே லாஜிக் தான் 7,8 8,7க்கும் வரும். ஸோ இப்போ வந்து 15 முடிச்சாச்சு. இப்போ 18 போட்டா முடிச்சது. ஸோ 18க்கும் போட்டுறேன். 18க்கு நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். இல்லை இன்ஃபேக்ட் கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். 18 எப்படிலாம் எழுதலாம்? 18 9,9 அவ்வளோதான். வேற எந்த பாசிபிலிட்டியுமே இல்லை. ஸோ 18 வந்து ஒரே பாசிபிலிட்டி தான், 9,9. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி பாசிபிலிட்டி. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அடுத்த லாஸ்ட் க்ளூவை யூஸ் பண்ண போகிறோம். The product of my numerator and denominator is a multiple of 4. So 1 into 2, 2, which is clearly not a, which is a factor of 4, not a multiple of 4. Multiples of 4 என்னன்னா இது the first நம்பரையும் செகண்ட் நம்பரையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி அந்த டோட்டல் வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கணும். மல்டிபிள் ஆஃப் 4 நான் ஏற்கனவே எழுதி வச்சிருந்தேன் நினைக்கிறேன், அழிச்சிட்டேன். ஸோ 4 மல்டிபிள்ஸ் என்னது? 4 8 12 16 20 24 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ 4 டேபிள்ஸ்ல வரணும் அது. ஸோ அது மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டும் கிடையாது. ஏன்னா இது 1 into 2 2 தான் வரும். 2,1 2 into 1 2 தான் வரும். ஸோ இது ரெண்டுமே கிடையாது. 1,5 வராது. 1 into 5 is the same as 5. 5 into 1 is the same as 5. ஸோ இது வராது. ஸோ 2 into 4 8 இது வரும். 4 into 2 8 இதுவும் வரும். ஸோ 2,4 4,2 is one possibility. இது ஆன்சர்ல எழுதிக்கிறேன். இதெல்லாம் இது வந்து லிஸ்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். 3,3 வராது. ஸோ இதை அடிச்சிருங்க. அப்புறம் 1,8 வருமா? கண்டிப்பா வரும். ஏன்னா 1 into 8 is 8. 8 is clearly a multiple of 4. 8 into 1 வரும். 8,1 வரும். 2,7 வருமா? 14 வராது. 7,2 வராது. 3,6 18 வராது. 18 is not possible. இதுவும் not possible. ஸோ இது அடிச்சிங்கன்னா கீழே இருக்கிறது அப்படியே அடிச்சிடலாம். 4,5 வரும். 4 into 5 is clearly a multiple of 4. 5,4 வரும். ஸோ 5,4 வரும். ஸோ இது இந்த பேர் வந்துடும். இது ரெண்டுமே வந்துடும். 3,9 வராது. 9,3 வராது. ரெண்டுமே 27 வரும். ஸோ இதுவும் நாட் பாசிபிள். நாட் பாசிபிள். 4 into 8 வரும். 4,8 வரும். ஸோ டிக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 8,4 வரும். இப்போ 5,7 வருமா? வராது. 5 into 7 35 வரும். 35 is clearly not a multiple of 4. அதே மாதிரி 7 into 5 35 தான். ஸோ that is also not a multiple of 4. 6,6 36 தான் வரும். 36 நீங்க எப்படி எழுதலாம்? 4 into 9 எழுதலாமா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். 6,6 கரெக்ட் தான். இப்போ 15 போயிடலாம். 15 வந்து 6 into 9. 6 into 9 நீங்க எப்படி எழுதலாம்? 54ன்னு வருது. 54 வராது. ஆக்சுவலா 40 44 48 52 வரைக்கும் வரும். 54 வராது ஆக்சுவலா. 54 is not divisible by 4. So 54 is not a multiple of 4.
ஸோ 54 டிவைட் பை 4 உங்களுக்கு வந்து ரிமைண்டர் 0 கொடுத்தாதான் 54 இஸ் ஃபேக்டர் ஆஃப் 54 இஸ் மல்டிபிள் ஆஃப் 4 நீங்க கிளைம் பண்ணலாம். அப்படி பண்ண முடியாது இந்த இடத்துல. ஸோ இது தப்பு, இது தப்புனா இதுவும் தப்பு. ஸோ 6 into 9 is the same as 9 into 6. ஸோ 6 into 9 is also 6 into 9 ஃபேக்டர் இல்லைனா 9 into 6 6 into 9 மல்டிபிள் இல்லைனா 9 into 6 is also not a multiple of 4. ஓகேவா? 7 into 8 வரும். 7 into 8 நீங்க எப்படி எழுதலாம்னா 7 into 4 into 2 எழுதலாம், which is the same as 4 into 14. So 4 into 14 is clearly a multiple of 4. ஸோ இது ரெண்டுமே வந்துடும், அவ்வளோதான். ஸோ 9,9 வராது. ஸோ அது உங்களுக்கே தெரியும், 9,9 வராது. ஸோ இப்போ இதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ ஆன்சர் மட்டும் நான் எழுதுறேன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாதெல்லாம் எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன் நான். அப்புறம் உங்களுக்கு கிளியரா தெரியும் பார்த்தாலே எதெல்லாம் வரும் இதெல்லாம் வராதுன்னு. ஸோ தேவையில்லாதெல்லாம் அழைச்சிட்டா உங்களுக்கு ஆன்சர் மட்டும் கண்ணுக்கு தெரியும். ஆன்சர் மட்டும் கண்ணுக்கு தெரியணும்ல, அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒழுங்கா சாஃப்ட்வேர் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணாது. ஸோ நான் விரும்பின ஆன்சர் மட்டும் எழுதுறேன். ஸோ அது பேசிக்காக நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். ஸோ 2,4 4, வரும், அது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலா 11 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இது ஒன்று, இது ரெண்டு. ஆக்சுவலா 2,4 4,2. ஸோ 2/4 4/2 இது ஒரு பாசிபிலிட்டி. இது ரெண்டு பாசிபிலிட்டி ஆக்சுவலா. 1/8 8/1 1/8 8/1 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் 3 வரும், மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் 4 வரும். அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் நம்ம செக் பண்ணி எழுதிக்கிட்டே வரோம். 8/1 வேற என்ன வரும்? இப்போ இதெல்லாம் அழிச்சிடுறேன், இது ரெண்டுமே அழிச்சிடுறேன். உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட் கிளியரா எழுதுறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னா 1/8 8/1 அப்புறம் 4/5 5/4 இது ரெண்டும் வரும். 4/5 5/4 இது வரும். அப்புறம் வேற என்ன வரும்? ஸோ 4,8 8,4 இது வருது இல்ல, 4/8 8/4 4/8 8/4 8/4 வேற என்ன வரும்? 4/8 6/6 வரும். 6/6 வெரி மச் பாசிபிள். அப்புறம் வேற என்ன? வேற இதெல்லாம் எழுதியாச்சு. 6/9 7,8 8,7. ஸோ 7,8 8,7. ஸோ ஒழுங்கா எழுதுறேன். 7/8 8/7 ஃப்ராக்ஷன்ல எழுதி ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்ல எழுதியிருக்கிறது எல்லாமே ஆன்சர் தான் இந்த எல்லோ பென்ல. ஸோ இன்ஃபேக்ட் நான் வேற கலரே சூஸ் பண்ணிருக்கலாம், அப்போ இன்னும் கிளியரா தெரியும் உங்களுக்கு. 8/7 அவ்வளோதான், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். ஸோ எத்தனை நம்பர் வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பாசிபிலிட்டிஸ் வருது. ஸோ 11 பாசிபிள் ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ 11 பாசிபிள் ஆன்சர்ஸ் 11 பாசிபிள் ஆன்சர்ஸ். 6th கொஸ்டின்ல 11 பாசிபிள் ஆன்சர்ஸ். என்னெல்லாம் ஆன்சர் இருக்கு? 7/8 பாசிபிள், 8/7 பாசிபிள், 4/5 பாசிபிள், 5/4 பாசிபிள், 4/8 பாசிபிள், 8/4 பாசிபிள், 6/6 பாசிபிள், 2/4 4/2 1/8 8/1 இது எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ மேபி இதெல்லாம் பாக்ஸ் போட்டுக்கிறேன்னா, ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுறேன், கரெக்டா இருக்கும். வேற கலர்ல வேணா போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர், பாசிபிள் ஆன்சர்ஸ் இதெல்லாம் தான். ஸோ மேபி இதெல்லாம் அழிச்சிடலாம், லைட்டாக அழிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். இந்த கொஸ்டினோட ஆன்சர் இதான். 11 பாசிபிலிட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு, கரெக்ட் கிளியராக இருக்கு. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் க்ளீனாக எழுதிக்கலாம். க்ளீனாக கூட எழுதணும் அவசியம் இல்லை, இங்கே கீழே இங்கே மேலே எழுதிக்கலாம். 8/4 ஒழுங்காக எழுதிடுறேன். 8/4 4/8 8/4 அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் பாசிபிலிட்டிஸ். 11 இதெல்லாம் தான் ஆன்சர் ஃபார் 6th கொஸ்டினோட ஆன்சர் இதான். 11 பாசிபிலிட்டிஸ் 11 பாசிபிள் ஆன்சர்ஸ். ஸோ நான் சும்மா 11 போட்டு சர்க்கிள் போட்டுக்கிறேன். பாசிபிலிட்டிஸ் எழுதுறது கஷ்டம் இந்த இடத்துல. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் ஆன்சர். ஸோ 6th கொஸ்டினுக்கு. ஸோ அடுத்த வீடியோ நம்ம 7th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் தான். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 6th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 1.2 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.